ஒன்னும் வாயை வித்து பொழைக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கல்யாணம் சொல்ல கிடையாது. நாங்க வாயை வித்து பொழைக்க தம்பிடா கத்தி கத்தி செத்தாலும் சீமான் என்ற ஒரு தலைவனுடைய கரம் பிடித்திருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். சும்மா அவர் போயிருவாரு, சாட்டை ஓடிடுவாரு திமுக கிட்ட, கார்த்தி வருவாரு இதுக்கிட்ட. நாங்க அரசியலை பார்த்து நாம் கட்சிக்கு வரலடா, நாம் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கே வந்தோம். இந்த எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அது ஆவடி நாசருக்கு வேணா கனவு இருக்கலாம். எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர். எங்களுக்கு அந்த கனவு நல்ல தம்பி கனவா தெரியுமா உங்களுக்கு? சின்ன பையன் ஆளு தான் உயரம் கம்மி. ஆனால் 2010 இருந்து சொந்த பணத்தை போட்டு இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதியை கட்டமைத்தவர்கள் தம்பி நல்ல தம்பி. ஒரு பெரிய கடை வச்சிருந்தான் திருச்சி. இந்த மாநாடுல இந்த மாநாடு நாங்க வேலையை பார்த்துட்டோம். 2015 மாநாட்டுக்கு என் வீட்டில் தங்கியிருந்து, அப்பார்ட்மெண்ட்ல என் வீட்டில் தங்கியிருந்து கிட்டத்தட்ட 10,000 சுவரட்டி, சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டி பச வாளிக்குள்ள குளிச்ச மாதிரி இருந்தான். பச வாளிக்கு பாருங்க, அது குளிச்ச மாதிரி இருந்தான். நானு, அவன் தம்பி பிரபாகரன், காமராஜ், சந்தோஷ், சரவணன் எல்லாம் சேர்ந்து திருச்சி முழுக்க சிங்கிள் பிட்டு 10,000 சுவரட்டிகளை ஓட்டணும் மாநாட்டுக்காக. கூச்சமே பட மாட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா நான் டை கட்டி டிப்டாப்பாக இருப்பேன், இரவு பார்த்தா டவுசரை போட்டுக்கிட்டு டோஸ்ட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்படித்தான் வளர்த்தோம் கட்சியை. அப்படி தன் சொந்த பணத்தை, வேர்வையை, ரத்தத்தை சிந்தி உழைக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல்வாதியை காட்டு தமிழ்நாட்டில். ஒருத்தர் இருக்க மாட்டான். பணம் வருதா கட்சியில, கான்ட்ராக்ட் கிடைக்குமா, கமிஷன் கிடைக்குமா சொல்றான். கட்சிக்காரங்களாம் சோறு படைச்சிருவாங்க. ஏதாவது ஒரு கூட்டணிக்கு நீங்க போனா தானே நல்லா இருக்கும். நீங்களாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா? நல்லா பேசுறீங்க. நீங்களாம் ஒரு சட்டசபையில போய் நீங்க அப்படி அழகா இருக்கணும். எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்க வேண்டாமா? ஒரு ஃபார்ச்சுனர்ல கொடி கட்டு நீங்க போக வேண்டாமா? நல்லா இருக்கு டீம். நீங்களாம் பாருங்க, ஒரு தடவை நீங்க 4 பேர் எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் 40 ஆகும். 40 அப்புறம் எப்படி ஆகும்? 40 அப்படி நாசமாகும். எங்களுக்கு முன்னெத்தியர்களாக எங்க ஐயா ராமதாஸ், எங்க அண்ணன் திருமாவளவன், எங்க அண்ணன் வேல்முருகன், எங்களுடைய ஐயா கமலஹாசன், அண்ணன் விஜயகாந்த் எல்லாத்தையும் பாக்குறோம். எப்படி நீங்க நாசமா ஆக்குனீங்கன்னு பாக்குறோம். நீ விஜயகாந்தை ஏமாத்தலாம், நீ வைகோவை ஏமாத்தலாம், நீ திருமாவளவனை 6 சீட்டு 2 சீட்டுக்கு ஏமாத்தலாம், நீ வேல்முருகனை ஒத்த சீட்டுக்கு ஏமாத்தலாம். ஆனால் உலகத்தினுடைய ராணுவத்தை ஏற்று சண்டையிட்ட பிரபாகரன் சீமானை ஏமாத்த முடியாது. அவர் எடப்பாடியோ ஸ்டாலினையோ முதலமைச்சராக வரல. நாங்கள் ஒரு பெரிய கோட்பாடு வைக்கிறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். என்ன எங்க கட்சியோட வேலை இல்லையா? இந்திய நாடாளுமன்றத்தில் 534 பாராளுமன்ற உறுப்பினர் ஆணுக்கு பாதி பெண்களை உட்கார வரைக்கும் எங்கள் அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில 117 பெண்கள், 117 ஆண்கள், அதிலே ஒரு திருநங்கை எம்எல்ஏவாக வரதண்டியும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ல, சேர்மன்ல, மேயர்ல, மாநகராட்சி அதிகாரிகள்ல, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆணுக்கு நிகராக பெண்கள் வர்ற வரைக்கும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். தமிழ்நாடு சட்டசபையில புறக்கணிக்கப்பட்ட வண்ணார், குயவர், நாவிதர், பண்டாரம், ஆசாரி உள்ளிட்ட அனைத்து சாதியும் எம்எல்ஏ ஆகும் வரை எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கட்சியை காட்டுங்க, ஒரு கட்சியை. சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியாரு பேசலாம். நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவர்களுக்கு மத்தியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடி, எங்களுடைய சொந்தங்களை, பறையரை, தேவேந்திரரை, பழங்குடியை 7 இடத்துல பொது தொகுதியை நிப்பாட்டிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. பழனியில போய் பழங்குடியான்ட்டான். பழனி எவ்வளவு பெரிய பெரும்பான்மை சமூகம் வாழ்ற தொகுதி. பழனி சட்டமன்ற தொகுதியில போய் நீங்க பழங்குடி சமூகத்தை நிப்பாட்டலாமா? எஸ்டி நிப்பாட்டலாமா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நிப்பாட்டலாமா? ஏண்டா அந்த பழனி மலையை ஆளுகிற ஆண்டவன் முருகன் யாரா? முருகனுடைய மனைவி குரத்தி ஒரு பழங்குடி பெண். முருகனே குறவன் தான். குன்றில் இருப்பவன் குறவன், குறிஞ்சினத்தின் தலைவன். பழனிக்கு தலைவனாக பழங்குடி தலைவன் முருகன் இருக்கும் போது பழனி மலையில ஒரு எம்எல்ஏ பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் இருக்கக்கூடாதா? வள்ளியின் வாரிசு, முருகனின் வாரிசு கூடாது என்று பழனி இன்னைக்கு இப்ப பழனி சட்டமன்ற தொகுதியில பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஷெட்யூல் ட்ரைப்ஸை வேட்பாளர் அனுப்புறாங்க. இதுதான் துணிச்சல். இதுக்கு பிறகு சமூக நீதி, இதுக்கு பிறகு சாதி ஒழிப்பு, இதுக்கு பிறகு சமத்துவம், இதுக்கு பிறகு சோசியல் ஜஸ்டிஸ். நீ வேற எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காத. ஆசாரி என்றால் அதெல்லாம் ஓட்டு மட்டும் போடுங்க. பண்டாரம் ஓட்டு மட்டும் போடுங்க. நாவிதர் ஓட்டு மட்டும் போடுங்க. குயவர் ஓட்டு மட்டும் போடுங்க. எம்எல்ஏ கிடையாது. குயவரை இவர் மண்பானை செய்பவர் அல்ல, இவன் என் தமிழன்.
சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு, ஆனால் என்னுடைய உடன் பிறந்தானை நிப்பாட்டுவேன் கொய்யவருக்கு. அப்படித்தான் மன்னார் சமூகத்திற்கு. புறக்கணிக்கப்பட்டவர்களை மேல தூக்கணும். தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற வைகுந்தோடைய வார்த்தைக்கு ஏற்ப கீழே கிடப்பதை மேல தூக்கணும். அப்படித்தான் இந்த புரட்சியை நரசிம்மன் முன்னெடுக்கிறார். இதை யார் செஞ்சிருக்கணும்? திமுக செஞ்சிருக்கணும், அதிமுக செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் பார்க்கிறோம். எதற்கு? யாருக்கு கீழே கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறான், அவன் யாரு மேல இருக்கான் அவனுக்கு கொடுக்கணும் பாக்குறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கா? அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு, பெரியார் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றத்துக்கு சாதி ஒழிப்பு சமூக நீதி தீண்டாமை எதற்கும் பேச மாட்டாப்ல. திருப்பரங்குன்றம் நோ, கவின் ஆணவ படுகொலை நோ, மேல்பாதி நோ, வேங்க வயல் நோ, ரித்தனியா மரணம் நோ. ஏன்டா ரித்தனியா மரணத்துக்கு பேசணும் இப்பதான் தெரியுது. இவர் மேலே ஒரு விவகாரத்து வழக்கு இருக்கும்போது அங்க எப்படி பேசுவாங்க?